கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். நாலாம் வசனம் வாசிப்போம். சரி, இருக்கு, அது பிறகு பார்ப்போம். பார்க்குறோம் 4ஆம் வசனத்தில், அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியால். சமாரியர் அவரும் யூதர்கள் தான். இப்போ நம்ம பாருங்கள், இப்போ திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, ஒவ்வொரு ஊர் இருக்கு இல்லையா, வித்தியாசம் இருக்கு இல்லையா. கிராமங்களில் இன்னும் கூட ரொம்ப ஆழமாக இருக்கும். அந்தந்த ஜாதிக்கு அந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சிருப்பாங்க. சமாரியர்கள் யூதர்கள் தான், அங்கே இருக்க யூதர்கள் தான். ஆனால் சமாரியர் அந்த தேசம், அந்த ஊர் ஜனங்கள் இல்லை, ஒரு தாழ்மையான தாழ்ந்து வந்து ரொம்ப கீழ் ஜாதியை போல என்றது. அதனால தான் அவர் சமாரியா நாட்டு வழியாய் போக வேண்டியது இருந்தபடினா, அந்த வழியாக போக வேண்டியது என்ன செய்ய, யாக்கோபு தன் குமாரன் யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே சமாரியாவில் சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அப்போ யாக்கோபு தன் குமாரனாகிய நல்லக்கவனியை யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் சீகார் என்கிற ஊருக்கு வர்றார். அங்கே யாக்கோப்போட கிணறு ஒன்று இருக்குது. சமாரியா நாட்டு வழியே போகும்போது நம்ம தாத்தாட நிலம் தானே, கிணறு தானே, போகிற வழி அவருக்கு தாகம் எடுத்துருக்கு போல் இருக்குது. அந்த ஊருக்கு வந்திருக்கிறார். அப்போ சாயந்தரம் ஆச்சு, ஊருக்கு வந்தார். நல்லா கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அங்கே யாக்கோப்புடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தில் இழைப்படைந்தவராய் அந்த கிணற்று நெருங்கி உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையாக இருந்தது. அல்லேலூயா. எத்தனை மணி நேரம்? அப்போ 6 மணி ஆச்சு, சாயந்தரம் 6 மணி ஆச்சு. ஆண்டவர் போய் அங்கே உட்காந்துட்டார். சீசர்கள்லாம் ஆண்டவருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்காண்டி கடைக்கு போயிட்டாங்க. எல்லோரும் சாப்பிடணும் இல்லையா, போயிட்டாங்க. அவருக்கு சீசர்கள் போஜன பாதம் கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியான்ற ஒரு ஸ்திரீ தண்ணீர் மூலம் வந்தால் இயேசுவை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். அப்போ இயேசு அங்கே வர்றார். தம்பிமார, நீ கவனமாக 9 மணிக்கு வந்தேன்னா, கவனமாக கேளுங்க. உங்களை தான் நான் கேள்வி கேட்பேன், இந்த பக்கம் கேட்க மாட்டேன். நம்ம பேசிக்குவோம், நம்ம ஒரு ஐக்கியமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் போய் கேட்குறாரு, கொஞ்சம் தண்ணி கொடுமா, தாகமாக இருக்குன்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? தண்ணி. வீல் அப்போ தான் இது எழுது, தசமாக அவர் எழுது போல. அங்கே பாருங்க, என்ன கேட்டார்? ஏசுனாரு தண்ணி. என்ன கேட்குறாரு? அப்போ இப்போ நானே வர்றேன், கொஞ்சம் தண்ணி தாங்கன்னு சொல்லி என்ன சொல்லணும்? இந்தாங்கப்பா, அப்படி தானே சொல்லுவீங்க. என்னம்மா சொல்லுவீங்க? இந்த மனுஷி கொழுப்பு பாருங்கள், வாசிங்க. யூதர்கள் சமாரியருடனே சம்மதம் பார்த்தீங்களா, கொடுக்கல் வாங்கல் எதுவும் செய்ய மாட்டாங்க. திருமணமோ மற்ற எதுவுமே செய்ய மாட்டாங்க, சாப்பிட கூட மாட்டாங்க. யூதர்கள் சமாரியருடைய சம்மதம் கலவாதபடியால் சமாரியா அவர் நோக்கி, நீ யூதனா இருக்க, மாட்டிக்கிட்டியா? இதெல்லாம் எப்படி படிக்கணும்னா, உட்காந்து ரசித்து படிக்கணும். எப்படி படிக்கணும்? அந்த இடத்துலேருந்து நம்ம படிக்கணும். அந்த இடத்துலேருந்து இப்போ நான் உடனே தண்ணி கேட்குறேன், இந்தாங்க பாஸ்டர், குடிச்சிட்டு போனால் பரவாயில்ல,
நீ என்ன பெரிய பாஸ்டர் தண்ணி கேட்குற? நீ என்ன நீ பெரிய பாஸ்டர் வந்து எங்கிட்ட தண்ணி கேட்குற? பாருங்க அந்த மனுஷன் கேட்குறது. மெட்ராஸ் பாஸ்டர், நீ நான் பெரிய பிராமணன், நீ தண்ணி கேட்குற மெட்ராஸ் பாஸ்டர். அப்படி தான் நம்ம கேட்குது. அதாவது அதை எழுதும் பொழுது இப்போ நம்ம பேச்சு தமிழ் வேறு, எழுத்து தமிழ் வேறு. எழுதும் போது எழுத்து தமிழ் வேறு, பேச்சு தமிழ் வேறு. இப்போ நம்ம கேட்குது, நீ சமாரியர்கள் வந்து சமாரியர்களோட யூதர்கள் சம்பந்தம் கலக்கிறது இல்லை. நீ யூதனாக இருக்க, என்கிட்ட நம்ம கொஞ்சம் தண்ணி கொடுத்த, என்னம்மா இது, கொஞ்சம் தண்ணி கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சு. யோசிப்பாங்க ஏன் பண்ணுது? உங்களை பற்றி தான் பேசியிருக்கு. யோசிப்புடைய கிணறு அது வாங்கையான்னு அங்கே உட்கார்றாங்க. நம்ம சவரன் பக்கத்தில் வந்து உட்காருங்க. பெரியவங்களாம் பின்னுக்கு உட்காருங்க, வயசானவங்க. அம்மா கொஞ்சம் இங்கே பாருங்கள், சும்மா பசந்த படித்து ஓடாதீங்க. உங்கள்கிட்ட வந்து தண்ணி கேட்குறேன், இன்னும் பெரிய பாஸ்டா, பெரிய பாஸ்ட்னு சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் வந்து தண்ணி கேட்குற. அந்த இயேசுநாதரை பாருங்க, ஒரு நிகழ்ச்சியாக சொல்கிறா, நீர் யூதனாக இருக்க, எந்த சமாஜ சொல்லி தண்ணி கேட்கலாமா? நீங்களாம் பெரிய ஜாதின்னு சொல்கிறாங்க, நீங்களாம் பெரிய ஆட்கள்னு சொல்கிறாங்க, நீ அப்படி ரொம்ப என்னட்டு வந்து தண்ணி கேட்குறியா? அப்படி தான் அந்த நடைமுறை பேச்சு நான் சொல்கிறேன். எழுத்து தமிழ் வேறு, நடைமுறை பேச்சு. இதெல்லாம் நான்லாம் அனுபவிச்சிருக்கேங்க. என்ன பெரிய பாஸ்டா, அருமையான இது. அதாவது நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது ஒரு சில ஓமைகளும் உண்டு. இது சம்பவம், நடந்த சம்பவம். இது ஓமை அல்ல, இது நடந்த சம்பவம். அப்படி சமரியா நாட்டால் ஒரு ஸ்திரீ தண்ணீர் மல்ல வந்தா, இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தாயந்தா. எத்தனை மணிக்கு வந்தா தண்ணி மல்ல? எத்தனை மணிக்கு வந்தா? ஏன் 6 மணிக்கு வரணும்? 6 மணிக்கு இருட்டிருமே. அம்மா நீங்களாம் தண்ணி பிடிக்க எத்தனை மணிக்கு போவீங்க? விடிய காலம் போவீங்க. சாயந்தரம் 6 மணி ஆச்சு. 6 மணிக்கு பிறகு அங்கே யாரும் வரமாட்டாங்க. 6 மணிக்கும் அதனால யாரும் இல்லாத நேரம் பார்த்து வந்திருக்கா. அதுக்கு என்ன காரணம்? ஏன்டால் அவளை எல்லாரும் அலட்சியம் வைப்பார்கள். அவரும் விபசார ஸ்திரி. யார் அவள்? ஒரு விபசார ஸ்திரி. ஆனப்படினால் மற்றவர்கள் போகும்போது போக மாட்டான். போனால் பரியாசம் பண்ணுவாங்க, நிற்க மாட்டாங்க. நீ தான் வந்திருக்கா, உனக்கு வேறு வேலை எங்கேயா வந்தேன்னு பேசுவாங்க, திட்டுவாங்க. அதனால தான் 6 மணிக்கு வந்திருக்கா தண்ணி பிடிக்க. ஒருத்தர் இல்லாத நேரம். அன்னைக்கு பார்த்து ஏசு போய் அங்கே உட்கார்றாரு. அம்மா கொஞ்சம் தண்ணி தான்னு கேட்குறாரு. அப்படி என்ன சொல்லி தண்ணியை கொடுத்து அனுப்பிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சே. ஆனால் என்ன சொல்கிறா, நீ யூதனாக இருக்க, யூதர்கள் சமாரியோட சம்பந்தம் கலவாதபடினால், சமாரியா ஸ்திரீ ஏன்னா யூதர்கள் சம்பந்தம் வைக்க மாட்டாங்க, எந்த தொடரும் வைக்க மாட்டாங்க. நம்ம தான் எல்லாரோடையும் வைக்க வச்சுக்கோமே. நமக்கு யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, அடிமையும் இல்லை, யாரும் இல்லை. எல்லாம் சித்தப்பா, மாமா, மச்சான். அவன் பட்டு அடிச்சுட்டுப்பான் மாமாமிங்க, சித்தப்பா அம்மிங்க. இந்த ஒருத்தர் நம்ம ஊரில் ஒரு பொட்டு வச்சுருக்காளே நான், ஆனால் போய் தழுவுறீங்க. சம்பந்தம் கலவாதபடினால், தம்பிமா நல்லா படிச்சுக்கணும், புரியுதா? இன்னும் முறைக்கிறான் பாரு, என்ன நீ சொல்கிறேன்னு. உன்னதாப்பா பெண்ணுக்கு நல்லா படி, அடி விழுந்துடும் வீட்டில் போனால் அப்புறம். சம்பந்தம் கலவாதபடினால், ஐயா உங்களுக்கு சம்மந்தம் இல்லையா, நாங்கள் இன்னும் செய்ய மாட்டோம், நீங்கள் எங்களுக்கு ரொம்ப தாழ்வான்றீங்க, என்கிட்ட வந்து நீ தண்ணி கேட்குற. ரொம்ப கஷ்டமானது. தண்ணி கேட்டால் கொடுத்துட்டு போக வேண்டியதானம்மா. தண்ணியில் இதில் என்ன இருக்குது? தண்ணியில் ஜாதி இருக்கா, மதம் இருக்கா? ஒன்றும் இல்லை. தாகத்துக்கு தாய் எப்படி கேட்கலாம்? இயேசுவுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிற நன்மையும் அறியாதனால் நீ தேவனிடத்துக்கு கேட்டிருப்பாய், அறிந்திருந்தானால் தேவனுக்கு கேட்டிருப்பாய், அவனுக்கு ஜீவத்தனை கொடுத்திருப்பார் என்றார். அல்லேலூயா. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய்ந்து உன்னிடத்தில் கேட்கிற இன்னார் என்பதை நீ அறிந்தா. அப்போ தேவனுடைய இரக்கம் எவ்வளவு? உன்னிடத்தில் தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறவர் யார் என்று அறிந்திருந்தால் நீயே அவளை கேட்டிருப்பாய், உனக்கு ஜீவத்தண்ணீர் கொடுத்திருப்பார். அப்போ ஏசு சொல்கிறார், தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறார்.
தன்னை யாருன்னு வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய இரக்கம் எவ்வளோ பெருசுமா. உன்கிட்ட கேட்குறவர் யாருன்னு தெரியுமா? நீ அறிஞ்சிருந்தா நீயே அவருக்கு தண்ணி கொடுத்துருப்பா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டுகொள்ள முடித்து பாத்திரம் இல்லை, கிணறும் ஆழமாக இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து நமக்கு தண்ணி ஜீவத்தின் உண்டாகும்? ஆண்டு சொல்ல ஜீவ தண்ணீர். ஆண்டவர் அந்த அம்மாட்ட போனதே நோக்கம் என்னன்னு கேட்டால் தண்ணி குடிக்கிறதுக்காண்டு இல்லை. அந்த அம்மா ஒரு ரிச்சுக்குள்ளே கொண்டாடணும். ஆலையிலையா அந்த அம்மா என்ன செய்யணும்? இப்போ நான் உங்களை என்னத்துக்கு பிரசங்கம் பண்ணுறேன்? எதுக்கு பிரசங்கம் பண்ணுறேன்? உங்களை இயேசுவோட கொண்டு போகணும். கற்புள்ள கனியாக கிறிஸ்டின் ஒரே பிரசங்களுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கேன். நீங்கள் அதை விட்டுப்பட்டு என்ன மாம்சபிராணி பார்த்தா இவர் பெரிய ஆளா, ஒரு பரிசுத்தமா? பார்த்தீங்களா? அதை மாற்றி பேசி நம்ம பேசுவோம். எப்படி? நான் என்ன சொல்கிறேன்? சத்தியத்தை சொல்கிறேன். ஆமாம், இவர் என்ன சத்தியம் சொன்னார்? இவர் யோக்கியமா, இவர் பரிசுத்தமா? எங்களுக்கு தெரியும். மீட்டிங் போட்டு பேசுறது பார்த்தா அது வீட்டில் இதுக்கு மீட்டிங் ரூம் போட்டு பேசுகிறாங்களாமே. உனக்கு குத்துது இல்லையா? அப்படி தான் நீ மற்றவங்களை பேசும்போது குத்தும். இப்போ உனக்கு என்ன செய்யுதுல ரூம் போட்டு பேசுகிறாங்களா? ஐயா ஸ்பெஷலாக ரூம் போட்டு வாங்க வாங்க எல்லாம் வாங்க உட்காருங்க, வாங்க வாங்க எல்லாம் உட்காரு. தெரியுமா பாஸ்டருக்கு தெரியுமா? ஐயோ, ரூம் போடுற. ஏன் சாப்பாடை சாப்பிட்டு நீ ரூம் போடுற? மற்ற குடும்பத்தையும் சேர்த்துக்கிற. அந்த அன்னை தெரேசா அவனை யூடியூப்பில் அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, தனிமை. ஒன்று என்னது? அந்த அம்மா தனிமை தானே வந்திருந்தாங்க. ரெண்டாவது எதிர்பார்ப்பு. வேண்டாம், அந்த ஏழைகள் குஷ்டரோகிகள்லாம் கொண்டு வச்சு பார்க்குறாங்க, எப்போ பணம் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த தனிமை எதிர்பார்ப்பு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது என் வாழ்க்கை நடந்தது. எனக்கு மூணாவது ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நான் யாருக்கு உதவி செய்யணும் அவங்க தான் என்னை குறித்து தப்பாக பேசுகிறாங்க. என்கிட்ட 5 பைசா வாங்காதவங்க, என்கிட்ட எதுவும் உதவி செய்யாதவங்க என்னை சோத்திரம் மட்டும் காணி கொடுத்து போகிறாங்க. யார் உதவி செய்யணும் என்னை குறித்து ரூம் போட்டு பேசுகிறாங்க. நீங்கள் தாங்கிக்குவீங்களா? இப்போ உனக்கு மனசு குத்துது தானே, உன் மனசு என்ன செய்யுது? ஈட்டியில் குத்துற மாதிரி குத்து. அப்போ கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதை பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுமா? தயவு செய்து. இயேசு வந்தார், நான் உங்களுக்கு எதுக்கு பிரசங்கம் பண்ணலாம். அந்த அம்மா ரிச்சிப்பில் கொண்டு ஆணுக்கு தெரியலாம், தெரியாமல் போய் தண்ணி கேட்கல. எதுக்கு தண்ணி கேட்டான்னு சொன்னால் அந்த அம்மா எப்படியாவது வழி கொண்டு வரணும், எப்படி ஒரு பேச்சு கொடுக்கணுமே. போயிட்டு இப்போ நீங்கள் சுயசா அறிவிக்க போகிறீங்க, டெக்ஸ்ட் கொடுத்துட்டு என்ன சொல்றீங்க? நீ பாவின்னு சொன்னீங்க இல்லை, ஒன்று ஏன் இப்படி இருக்கீங்க, சோமா இருக்கீங்களா அம்மா? ரெண்டாவது, அவங்களுடைய பாவத்தை உணர்த்தணும். உணர்த்தினாதான் நீ பாவின்னு உணர்த்தினா ரட்சிக்கப்படுவான். நம்ம பேச்சு கொடுத்து கொஞ்ச நேரத்தில் அவங்களோட பாவத்தை உணர்த்தணும். நம்ம அவங்க நீ பாவின்னு சொல்லக்கூடாது. நம்ம எல்லாரும் பாவி தாயா, நாங்களும் ஒரு காலம் அப்படி தரணும், ரொம்ப பாவம் செய்தோம், கர்த்தர் எங்கள் மீட்டு அப்படி சொன்னோன்னே நம்மன்னு சொல்லணும். நீ பாவின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ரட்சிக்க ஊழியம் செய்கிறவங்க கவனிங்க. நீங்கள் போகிறீங்க இல்லையா, உடனே போய் நீ பாவின்னு சொல்லக்கூடாது. நாமளும் அப்படி தான் ஒரு காலத்தில் நாங்களும் தப்பு செஞ்சையா, நாங்களும் விற்கிறவங்களாம் வணங்கிட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவர் உணர்த்தினார், சபைக்கு போனேன், இப்போ எனக்கு ரொம்ப சமாதானமாக இருக்குது, என் மனசு இலகுவாக இருக்குது, அப்படி சொல்லணும். நீ பாவின்னு சொல்லக்கூடாது. அப்போ ஏசுன நம்மாட்டு போன நோக்கம் என்னன்னு கேட்டால் அவளை ரிச்சிப்பில் கொண்டு வரணும். இந்த மாதிரி என்ன சொல்ல உடனே அவர் மேலே குற்றம் சாட்டுறா. நீ யூதனாச்சே, நீ பெரிய யூதனாச்சே, நீ இதை எங்களோட தண்ணி குடிக்க சாப்பிட மாட்டீங்களா, நீ எப்படி என்னோட தண்ணி கேட்கலான்னு சொல்லி குற்றம் சாட்டுறா. தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, மற்றவங்கள்ட்ட பேசும்பொழுது கவனமாக இருங்க. அப்போ ஏசு சொல்கிற, அம்மா உனக்கு தாகத்துக்கு தாழ்ந்து கேட்டவரை நீ யாருன்னு அறிஞ்சிருந்தா நீயே கொடுத்துருப்ப. ஏன்னா அவர் என்ன கொடுத்துருப்பாரு? ஜீவ தண்ணீர் ஒன்று கொடுத்துருப்பாரு. அது என்ன ஜீவ தண்ணீர்? அது என்ன ஜீவ தண்ணீர்? அதுக்கு அந்த இசை, ஆண்டவரே, மொண்டுகளை முடிது பாத்திரம் இல்லை, கிணறும் ஆழமாக இருக்கிறது, பின்ன எங்கேருந்து நமக்கு ஜீவத்தன் உண்டா? அப்போ அவன் நினைக்கிற இந்த தண்ணி தான் நினைக்கிறார். ஆண்டவர் சொன்னது வேற. வாசிங்க நீதிமொழிகள் 11:30. நீதிமொழிகள் 11:30. நீதிமொழிகள் நான் எடுக்கல மாட்டோம், நீங்கள் கட்டிக்காங்க. கத்து நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். நீதிமானுடைய பலன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் ஞானம் உள்ளவன். அப்போ நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஜீவ தண்ணீர்.
அப்போ இவர் அதை குறித்து ஜீவிதண்ணி அதை குறித்து பேசுகிறாரு. இந்த அம்மா கிணத்துல உள்ள தண்ணி பற்றி பேசுது. இவருடைய நோக்கமே எப்படியா இன்னைக்கு இந்த ஊரில் இந்த மிகவும் மோசமான அந்த ஸ்திரீ, எப்படி மோசமான ஸ்திரீ நான் சொல்கிறேன், பெண்ணுக்கு கொண்டு வரணும். அப்போ தான் இந்த அம்மா கேட்குறா, அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே முண்டுகொள்ளும் இடத்துல பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாக இருக்கிறதே, பின்ன எங்கேருந்து நமக்கு ஜீவத்தண்ணி உண்டாகும்? இதே எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி தான். ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஜீவத்தண்ணி என்னன்னு தெரியல. நீதிமொழிகள் 12:3 வாசிங்க. 12:3 திரும்ப வாசிங்க. நிலவரப்படான் நீதிமான். அப்ப நீதிமான் வேறு அசையாது. அப்ப இந்த இயேசுவோட நோக்கம் என்னன்னு கேட்டா, தண்ணி குடிக்கிறதுக்காண்டி அல்ல, எப்படியான இந்த பாவியான மனுஷன் நீதிமானம் ஆய்க்கணும், ஜீவ தண்ணீரை கொடுக்கணும்னு சொல்லி தான் போறாரு. ஆனால் இந்தம்மா அவரையே குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு, இப்போ நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு என்னதுக்கு பிரசங்கம் பண்ணுறேன், உங்களை எப்படியா ஆயிரும் இயேசு வரும்பொழுது பவுல் என்ன சொல்கிறாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்டியன் ஒரே பிரசனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அது திரும்ப வாசிக்கமா அந்த 1 கொரிந்தியர், நான் உங்களை எடுங்க சீக்கிரம், கற்புள்ள கன்னியாக கிறிஸ்துவ ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, உங்களுக்காக வேண்டிய என்ன செய்கிறேன், கற்ப வேதனைப்படுகிறேன். அப்போ இயேசு அங்கே வந்து வேதனையோடு தான் சொல்கிறாரு, உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்துவ ஒரே பர்சன் நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதுக்கு என்னை நியமிச்சிருக்கிறாரு, உங்களுக்கு கொண்டு இயேசுட்டு சேர்க்கணும். அப்போ அதுக்கு என்ன பாடும் படணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அப்போ இயேசு அதான் சொல்கிறாரு. அப்போ இந்தம்மா கேட்குறாங்க, ஐயா உங்கள்கிட்ட மொண்டுகளை பாத்திரமும் கிடையாது, எப்படி உங்கள்கிட்ட ஜீவ தண்ணீர் வரும்? இந்த கிணற்று எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகி யாக்கோப்பை பார்க்கலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்தது உண்டே. அப்போ யாக்கோப்பை பார்க்க நீர் பெரியவரா? எங்கேருந்து நமக்கு ஜீவ தண்ணீர் வரப்போகுது? உங்கள்கிட்ட பாத்திரம் இல்லை, ஒன்றும் இல்லை, எங்கேருந்து மொண்டு கொடுப்பீர்? யாக்கோப்பும் யாக்கோட பிள்ளைகளும் அவட ஆடு மாடுகளும் இந்த தண்ணி தானே குடிச்சுது. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டா. இப்போ தான் சொல்கிறாரு என்ன தண்ணீர்னு சொல்கிறாரு. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு என்ன உண்டாகும்? தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அப்போ ஆண்டு சொல்கிறாரு, அம்மா நான் கொடுக்குற தண்ணீர் இதல்ல, அவன் ஒரு முறை குடித்தானா போதும், அதுக்கு மேலே அவன் வாழ்க்கையில் என்னதே தாகம் வர, அதான் ரட்சிப்பு. என்னதே கவனிக்கிறீங்க, பேசுகிறீங்களா? சவுண்டை காணாம, இன்னைக்கு தொண்டை இருக்கா, வாய் இருக்கா? நான் கொடுக்குற தண்ணி என்னது? இனிமேல் நீ குடிச்சா என்ன வராது? அதான் ரட்சிப்பு. ஒரே முறை தான் கத்த சோதனம். நம்மளாம் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டு எப்படி பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். நம்ம வாயில் தீமை வராது, மற்றவங்களை பற்றி குறை பேச மாட்டோம், குற்றம் பேச மாட்டோம், மற்றவங்களோட குறைகளை பார்க்க மாட்டோம். நான் கொடுக்குற தண்ணீரை குடித்தா உனக்கு இனிமேல் இந்த கிணறுகிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி ஆசை வந்துருச்சு. ஏன்னு கேட்டால் டெய்லி இந்த கிணத்துல வந்து யாராவது வந்து ஏதாவது சொல்கிறாங்க, நீ ஏன் இங்கே வந்த ஊர்களில் ரொம்ப கஷ்டங்க. நம்ம கிராமத்துகளில் ஒரு ஆளை பார்த்துட்டாங்கன்னா அவங்க தப்பான ஆள் பண்ணால் அந்த வாசலை போட மாட்டாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரே சொந்தம், நான் கொடுத்த தண்ணீர் குடிச்சா நீ தாக வரான்னு சொன்ன. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, வாசி. அவரை நோக்கி, ஆண்டவரே பார்த்தீங்களா, அவளை பற்றி தெரிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா, நான் இங்கே இனி வரக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவர் மோசமான ஸ்திரீ. அதனால இனி இங்கே வராமல் இருக்கிறதுக்கு ஏன்னு கேட்டால், நான் வந்து பட்ட பாட போதையா, ஒவ்வொரு நாளும் யாரும் இல்லாத நேரம் தான் நான் வரேன், 6 மணிக்கு பிறகு தான் வர்றேன். பகலில் வந்து தண்ணி மேலே விட மாட்டேங்கிறாங்க, நீ மோசமானது விரட்டுறாங்க. ஆக நான் இங்கே மொண்டுக்குள்ள வராமலும் வாசியமா திரும்ப அந்த தண்ணீர் எனக்கு தர வேண்டும் என்றால், அல்லேலூயா, நான் இங்கே வரக்கூடாது. ஆகவே அந்த தண்ணீரை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறேன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, முதல்ல அந்த அம்மா நீ தண்ணி காட்டணும், அந்த அம்மா ஏட்டிக்கு முடியா பேசு, நீ யூதன்னு சொல்லிச்சு.
இப்போ இந்த அம்மா அந்த தண்ணி தான் சொன்னால் அவன் புருஷனை கூப்பிட்டாங்கிறீங்க. எனக்கு கஷ்டமாக இருங்க. முதல்ல அந்த அம்மா தண்ணி கேட்கும்போது அந்த அம்மா என்ன செஞ்சு ஏசு தண்ணி கேட்கும்போது நல்லா கவனம் ஏட்டி போட்டியாக இருக்குது. என்னது? நீ யூதன், நீ பெரிய யூதன், அது இதாங்க உண்மையா மொழி. நீ பெரிய யூதன் என்னிடம் வந்து தண்ணி கேட்குறியா? நம்ம ஆட்கள் யூதன் கூட சொல்ல மாட்டாங்க. நீ பெரிய யூதன், பெரிய யூதன் என்னிடம் தண்ணி கேட்குறேன்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கும் அந்த விளையாட்டு தெரியும், ஆண்டருக்கும் தெரியும். இப்போ என்ன சொல்ல தெரியுமா பத்தியா? என்ன சொல்ற பாசிமா? நோக்கி எப்பா என்ன ஆண்டவருங்க, என்ன ஆண்டவருங்க. எப்படி கேட்ட கேள்விக்கு பதில் சரியா போச்சா? அதான் கொஞ்சம் கேப்ல பழகணும், மற்றவங்கள்ட்ட கேப்ல பேசணும். புரியுதா? மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணும்? கவனமாக பேசணும், கேப்ல பேசணும், பதிலுக்கு பதில். இவர் போய் தண்ணி கேட்குற அம்மா தண்ணியை கொஞ்சம் கொடுத்துருந்தா அவர் பாட்டு குடிச்சிட்டு போயிருப்பார். நீ தேவையில்லாமல் போட்டு அவர் பெரிய, நீ என்ன பெரிய யூதனா என்ன தண்ணி கேட்குற? யூதங்கள்லாம் எங்கிட்ட வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்களே, அவரை அவமானப்படுத்தினேன். இப்போ பள்ளிக்கு பள்ளி அப்பா நம்ம ஆண்டவர் அப்படி செய்கிறாரா? இப்போ நம்ம தண்ணி அந்த தாகத்தை அந்த தாகத்துக்கு அந்த தண்ணி இனிமேல் அந்த கரண்டை வரக்கூடாது, தாகம் தீர்க்கணும், அந்த தண்ணியை தான் சொன்னேன். நீ போய் புருஷனை கூப்பிடுவார். அடிக்கு அடி. அப்பா அவரோட பிள்ளை இல்லையா நான்? அவர்கிட்ட படித்தேன் இல்லையா நான்? யார்கிட்ட படித்தேன்? அந்த ஏசப்பா பார்த்து தானே படித்தேன். பதில் தான் சுவாரஸ்யமாக இருக்குது. வாசல் கஷ்டப்படாதீங்க, எல்லாரும் மனதும் குத்தப்படும். நான் அதுக்கு பொறுப்பு இல்லை, வசனத்தை சொல்கிறேன். ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றால் நான் ஒரு குற்றம் செய்யலையா? ஐயா நான் கல்யாணமே முடிக்கலையா? எனக்கு புருஷனே கிடையாது. அடே பாவி, அவங்கள பார்த்து சொல்கிறேன், அவனுக்கு 4 புருஷங்கிற, அவனுக்கு 5 புருஷங்கிற, அவனுக்கு 6ங்கிற. இவன் என்ன சொல்கிறா? எனக்கு புருஷன். அடே பாவி, இயேசுகிட்ட மறைக்கலுமா? எனக்கிட்ட மறைக்கலுமா? அட பாவி. ஐயா இதெல்லாம் நீங்கள் ரசித்து படிக்கணும். தம்பி படிங்கப்பா, தம்பி பேசி நீங்கள் படிங்க, பைபிள் வசனத்தை படிங்க, வசனத்தை படிங்க. உங்களை படிக்க வைக்க போகிறேன். இது நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கா கதை? தண்ணி கேட்டதுக்கு நீ தண்ணியை கொடுத்துட்டு அனுப்பிடாம அவரை பழி வாங்கின பாரு. என்ன பழி வாங்கினேன்? என்ன பழி வாங்கினேன்? என்ன பெரிய பெரிய பாஸ்டா கீழே உட்காந்துட்டு பேசுறது எப்படி? என்ன ஒரு பெரிய பாஸ்டர், ஒரு பெரிய பரிசுத்தமா? நீ சொன்னாலாம் என்கிட்ட சொல்லுது, என்ன பாஸ்டர் இப்படியெல்லாம் உங்களை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு. கவனமாக இருங்க பாஸ்டர், அவர் பெரிய பாஸ்டரா? நீ பெரிய யூதனா? இது தாங்க நிறைய பேருக்கு எனக்கு பிடிக்கல, இப்படி பிரசங்கம் பண்ணுறது. ஏன் சொந்தார் மலை கடத்துக்கு வந்தா, தண்ணி கேட்டால் தண்ணி கொடுத்தால் போனார், ஹலே லூயான்ட்டா. அப்படியேப்பா என்ன பிரசங்கம்! இப்போ ஒவ்வொன்றையும் பிச்சு பிச்சு பெருக்கி பெருக்கி அப்படியே துண்டு துண்டு அறுத்து தான். அன்றைக்கி புதன்கிழமை நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒரு கோழி, என்னது கோழி தான் நல்லா தெரியுமா, டெய்லி சாப்பிடுவீங்க. கோழி சாப்பிட்ணும் என்ன செய்யணும்? கோழியை உணவு கொடுத்து அப்படியே சாப்பிட்றீங்களா? என்ன செய்யணும்? கல் தறுக்கணும், தோலை உரிக்கணும், உள்ளுக்கெல்லாம் எடுக்கணும், விசேஷமாக அந்த இதை ஆமாம் அந்த அதெல்லாம் எடுக்கணும், சுத்தம் பண்ணணும். எடுக்க வேண்டியதை எடுத்துகிட்டு போட வேண்டியது போடணும். அதுக்கு போட என்ன செய்யணும்? மசாலா போடணும், உப்பு போடணும். எடுக்க வேண்டியது எடுத்துகிட்டு போட வேண்டியதை அதான் அது அதான் டேஸ்ட்டு. இப்போ உங்களை எடுக்க வேண்டிய எடுத்துகிட்டு போட வேண்டியதை நான் போடுறேன். எதை எடுக்கணும், எதை போடணும், பார்த்தீங்களா? அதானே உண்மை. இந்த ஏசுனார் பாருங்க, எங்கே போனாலும் அவர் பேசுறது. நான் முதல் பேசுறதுல அந்த அம்மாவோட தோல்வி அடிச்சிட்டாருன்னு நினச்சேன். என்னது? ஆண்டவர் கேவலப்படுத்திட்டா. நீ என்ன யூதனா? என்கிட்ட வந்து தண்ணி கேட்குற? யூதங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்களே, தண்ணி குடிக்க மாட்டாங்க, கலப்படுறது இல்லையே. அப்படியே பேச்சு கொடுத்தாருப்பாங்க. கொடுத்துட்டு கடைசியில் சொன்னார், சரியம்மா தண்ணி தாரேன், நீ கேட்குறது தாரேன், நீ போய் உன் புருஷனை கூப்பிட்டு வா. நம்ம என்ன சொல்கிறா? பதில் என்ன சொல்கிறா?
வாசிமா அடிமா, அதற்கு நீ அந்த பயமில்லாம ஸ்திரீ, அடிமா. எனக்கு புருஷன் இல்லை என்றாள். எனக்கு புருஷன் இல்லை என்றால் ஏசுனா என்ன சொல்றாரு? இயேசு அவரை நோக்கி, நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். நீ சொன்னது சரிதான். எப்படி எனில், எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருக்கிறார்கள். 5 புருஷன் இருக்கிறார்கள். இப்போது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. புருஷன் அல்ல. நீ உள்ளபடி சொன்னாய் என்றார். மாட்டிக்கிட்டியா? உனக்கு எத்தனை புருஷன் இருந்தார்கள்? 6வது. இவனும் ஓம் புருஷன் இல்லை, வேற யாரோ கல்யாணம் முடிச்சவன். ஆண்டு சொல்றாரு பாருங்க, இவனும் ஓம் புருஷன் இல்லை, வேற யாருடைய புருஷனை நீ கூட்டு வந்துட்ட. வேதம் சொல்லுதுங்க. அப்ப உனக்கு 5 புருஷன் இருந்தார்கள். நீ சொல்லுது சரிதான், நீ சொல்லுதாம்மா 5 பேரும் ஒன்றை போயிட்டான். இப்போ நீ 6வது ஒருத்தனை வச்சிருக்கியே, அவனும் ஓம் புருஷன் இல்லை, நீ தள்ளி காட்டினது இல்லை, அவன் வேற இருக்கோ தாலி கட்டினவன், கல்யாணம் முடிச்சவன். ஆண்டு சொல்றாரு, இவனும் உன்னுடைய புருஷன் அல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? நம்ம உள்ளமெல்லாம் குத்துது இல்லையா? அதான் மற்றவங்களை கை நீட்டும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவங்களுக்கு குறை சொல்லும் பொழுது, எனக்கு இது எத்தனாவது மனைவி நான் யோசிக்கணும். மனைவி வீட்டில் இருக்காங்க இல்லையா, நான் மற்றவங்களுக்கு குறை சொல்லும் பொழுது நான் என்னையும் சொல்லிக்கிறேன், உங்களை சொல்லலை. இது எனக்கு ஒரே மனைவி தானா? அம்மா என்னையே பாருமா, பிள்ளைகளே உங்களுக்கு படித்து கொடுக்குறேன். என்னது, நான் உங்களை பற்றி பேசும் பொழுது நான் ஒரே மனைவி தானா, எங்கள் வீட்டில் இருக்க மனைவி தானா? நீ மற்றவங்க கை நீட்டும் பொழுது இந்த புருஷன் தானே உனக்கு? உள்ளது சொல்லு. இப்போ உனக்கு குத்துது இல்லையா இதயத்தில்? மற்றவங்களை அப்படி தானே வேதனையாக இருக்கும். எவ்வளோ வேதனைப்படுவாங்க. ஆண்டருக்கு நான் சொல்லலைங்க, ஆண்டருக்கு இருக்கிறாரு. போன வாரம் அவங்க பண்ணாங்களே கூத்து, அப்பப்பா நல்லா பண்ணாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க இவ்வளோ தூரம் விவரித்து சொல்லலை. அவங்களுக்கு என்னது, நமக்கு என்னத்துக்கு ஒரு அளவு சொல்லிட்டு போயிடும். அவ்வளோ மோசமாக நடக்கலாம். ஒருத்தர் பேசுகிறாங்களாம், ஊழியக்காரமாக பேசுகிறாங்களாம். அதுவும் சொன்னாங்க. அப்படி தானே சொன்னாங்க, கேட்டீங்களா? அப்படி தான் சொன்னாங்க. ஒருத்தர் பேசுகிறாங்க, அவங்களுக்கு தெரியல. ரூம் போட்டு பேசுறீங்க, அந்தளவுக்கு அவங்களுக்கு தெரியல. ரூம் போட்டு பேசுறதுக்கு அவங்களுக்கு தெரியல. சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கள் வீட்டில் போய் யோசிச்சு, அப்பா இப்படியா நடக்குதா? உன்னை பற்றி பேசுகிறாங்க பாஸ்டர். ஒத்துருக்குதுமா, ஐயா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், நம்ம எல்லாரும் ஒரே பிள்ளை, கிறிஸ்துவ அவயங்கள், யாரையும் குறதமாக கை நீட்டாதீங்க. முதலாவது ஓம் முதுகில் பாரு. இப்போ ஆண்டு சொல்கிறாரு, உனக்கு எத்தனை பர்சன்ட் தெரியுமான்னு கேட்குறேன். புருஷன் இல்லைன்னு சொன்னி பார்த்தியா? நான் யாருக்கும் இப்போ நம்ம என்ன சொல்லி பேசணும்? நம்ம பரிசுத்தமாக பேசுகிறோம். ஆண்டு இல்லை உனக்கு இப்போ இருக்கணும் புருஷன் இல்லைங்கிறாரு. அப்போ என்ன செய்வேன்? புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? அம்மா மாதிரி கேட்குதா? அவங்க கேட்கல போட்டுருக்கு, லைட் சவுண்ட் வைக்கும். எவ்வளோ அந்த அம்மா வேதனைப்பட்டிருப்பாங்க. ஆண்டர் வந்துங்க முகத்துக்குமா பேசுகிறவருங்க, நம்மளமா இல்லை, வேற யார்கிட்ட பேசுறது இல்லை. நேருக்கு நேரம், அம்மா நீ இப்படி தப்பு செய்கிற, நான் கேள்விப்பட்டேன், கண்டேன், பார்த்தேன், அப்படி சொல்லுவார். அப்படி தான் சொல்கிறாரு. சீசர்கிட்ட போய் சொல்லலை, இந்த அம்மாவை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்கல. என்ன ஆண்டவர்? அப்போ இந்த அம்மா என்ன பதில் பார்ப்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். நான் வந்து தீர்க்கதரிசி சொல்ல தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். அப்போ ஒவ்வொருத்தரை குறித்தும் ரெக்கார்டு என் கையில் இருக்குது. என்ன இருக்குது? ரெக்கார்டு என் கையில் இருக்குது. நான் மற்றவங்க சொல்லும் பொழுது கூட நான் உங்களை விட்டு கொடுக்கறது இல்லை. நான் பாருங்க, 1, 2, 3வது ஒருத்தன் நம்ம பிள்ளைகள் எவ்வளோ கேவலம் பேசியிருக்கேன் தெரியுமா? வேற பாஸ்டர் அனுப்பி சண்டை போட்டேன் தெரியுமா? உனக்கு தெரியுமா? நீ என்னையை குறை சொல்கிற? 3வது 2வது சபைக்கு வர பொண்ணு மோசமான பொண்ணு அப்படி இன்னொரு பாஸ்டர் அனுப்பி சண்டை போட்டு தெரியுமா? அது இங்கே ஒரு சிலருக்கு தெரியும். எப்படி சொல்லலாம்? என் பிள்ளையில நீ இப்போ பெரிய சண்டை வந்துச்சு, பெரிய பிரச்சனை வந்துச்சு, அந்த பாஸ்டர் சொல்லி நம்ம சபைக்கு ஒரு பொண்ணை பற்றி அவன் பேசியிருக்கான். அவனுக்கு தெரியும் நான் சண்டை போட்டேன். அதான் இதோட ஏசுனாட்ட விளையாடாது.
என்னது ஓட்டு வாங்குவார். எப்படி வாங்குவார்? ஓட்டு. நான் உங்களை ரிச்சிப்பில் வழி நடத்துகிறேன், உங்களை பல்லோத்து வழி நடத்துகிறேன். நீங்கள் என்ன செய்றீங்க? அவருக்கு தெரியுமா? அவர் அப்படியா, இவர் இப்படியா, அந்த சிஸ்டர் இப்படியா, இந்த சிஸ்டர் இப்படியா. பாருங்கள், போன வாரம் ஒரு பொண்ணு உடுத்திட்டு வந்திருக்கு சபைக்கு. போன வாரம் கல்யாணம் பிடிக்காத பொண்ணு, அதுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும். நீயும் இந்த சாரி உடுத்திட்டு வந்த? அட பாவி, சபைக்கு இருந்தது அதான வேலை. இன்றைக்கி அந்த பொண்ணு ரொம்ப கேவலமாக வந்துருக்கு. கழட்டி வீசிட்டு எப்படியும் போகக்கூடான்ட்டு ரொம்ப மோசமான ஒரு கொடுத்து நான் பார்த்தேன். காலைல வந்தோடனே பார்த்தேன். போனவன் நல்ல சாரி நல்லா வந்துச்சு. ஐயோ, உனக்கு இந்த சாரி நீ ஏன் இப்படி உடுத்திட்டு வந்திருக்கிறேன்? இதுக்காக சபைக்கு வர்றோம். உரமாக போயிட்டு தம்பி தம்பின்னு கூட சொல்ல, நீ ஷேவ் எடுத்து முடி வெட்டினு அழகாக இருப்ப. ஏன் அவளுக்கு புருஷன் இருக்கான், அவங்க வச்சுக்கிறான், நான் இருக்கிறேன், அவனை முடி வெட்டுப்பா சேவப்பட சொல்கிறேன். நீ போய் பண்ணி அவனை ரசிக்கிறியா? சபை நடக்கிறது பாருங்க. பெண்களுக்கு பெண்கள் சொல்லிக்கிட்டால் கூட பரவாயில்ல. நீ சேவடு முடி வெட்டு ரொம்ப அழகாக இருப்ப அப்படின்னா நீ ரசிக்கிறியா? அவள் கொண்டாட்டி என்ன செய்யணும்? சபைக்கு எதுக்கு வர்றான்? அவங்க என்ன உடுத்துறாங்க, இவங்க என்ன உடுத்துறாங்க? அட பாவிகளா, எங்கே போயிடுச்சு சபை? இப்போ என் மருமை இருக்கார்ல சபை, அவர் சபையில் கூட்டம் முடிஞ்சோடனே ரெண்டாக பிரிஞ்சிடணும். பெண்கள் ஆண்களை பார்த்து சோத்திரம் பண்ணக்கூடாது, ஆண்கள் பெண்களை பார்த்து சொல்ல பேசக்கூடாது. அவரும் கொஞ்ச நாளில் கெட்டு ஏற்பாடு பாவம், சீக்கிரம் அனுப்புறதுக்கான ஜெபம் பண்ணுறார். அவர்கிட்ட போய் நான் அவன் பிரச்சனையை பேசுகிறேன். அவருக்கு என்ன செய்ய முடியும்? பாவம், அவருக்கு வேலை 8 ஹவருக்கு மேலே 10 ஹவருக்கு மேலே பண்ண வேலை செய்கிறாரு. டைம் இல்லை. செவ்வாய்க்கிழமை ஒடியாடுறாருங்க பாவம். 8:30 மணிக்கு வர 8 மணிக்கு ஒடியாடுறாரு. பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியாது. அதுக்கு அனுபவம் உள்ள ஒரு ஆள் தான் வேணும். என்னோட தான் சொல்லணும். அவரை போட்டு குழப்பி, ஐயா எங்கள் வீட்டிலேருந்து பிரச்சனையா என்ன செய்வார் அவர்? என்னை மிஞ்சி என்ன செய்ய முடியுமா? அவர் கொஞ்சம் ஏன்னா மனைவி தனி வெளியில் இருக்காங்க, குழந்தை இருக்குது, குழந்தை இப்போ வாரம் பார்க்க போகிறாரு. பாவம், நீங்களே வச்சு கல்யாணம் முடிச்சு 1 வருஷத்தில் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ அவருக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும். அவர்கிட்ட போய்ட்டு எங்கள் வீட்டில் அப்படி பண்ணால் அவனுக்கு அவர் ஜெயிப்பாரா? டைம் இருக்கா? விவரம் இல்லாமல் இருக்காங்க சபையில். சரி, இப்போ நம்ம பிரச்சனைக்கு வருவோம். ஏசுனாருக்கும் இந்த அம்மாவுக்குள்ள பிரச்சனைக்கு வரும். உங்களுக்கு எனக்குள்ள பிரச்சனையாக வச்சுக்கொண்டாலும் சரி, நம்மளுக்குள்ள பிரச்சனை. இது நம்ம தான், நமக்கு தான் எழுதியிருக்கு வேதம். அப்போ சொல்கிறாரு, அம்மா நீ சொல்கிறது சரிதான், வாசிமா. இருந்தார்கள். அம்மா நான் சொன்ன தப்பா? நீ சொன்ன தப்பா? அதானே. உள்ளபடி சொன்னாய். பழி வாங்கிட்டு வர ஆண்டவர். பெரிய யூத நான் எங்கிட்ட வந்து தண்ணி கேட்குறேன், வெக்கமால உனக்கு? அதாவது நடைமுறை பாசையில் அப்படி தான் பேசணும். பெரிய யூதன்மா இருக்கிற நீங்கள் வந்து என்னோட தண்ணி கேட்குற, நான் தாழ்ந்த ஜாதி, இவ்வளோ யூத பெண் தான். ஆனால் ஏசு என்ன வேதனைப்பட்டிருப்பாரு? நான் எதுக்கு வந்தேன், இந்த அம்மா எதை பேசுகிறேன், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன செய்கிறீங்க? பெரிய ஆளா? பெரிய பரிசுத்தமா? போடு, ஏசிரும் போட்டே பேசு, பரவாயில்ல. கூப்பிடு, 2-3 குடும்பத்தை ஒன்றா கூப்பிட்டு வச்சு பேசு. பதிலுக்கு பதில் உண்டு. ஏசுனார் விளையாட்டு இல்லை, அவருடைய பிள்ளை நான். அல்லேலூயா. வாங்க தம்பி உட்காருங்கய்யா. நல்ல பிள்ளை. அப்போ சரிதாம்மா நீ சரியாக சொன்னேன். இப்போ உங்களை பார்த்து குறை சொல்கிறவங்கள பார்த்து நான் கேட்டால் என்ன வரும்? என்ன ஆகும்? சபையே 2 வெடிச்சிடாது, அடி புடி சண்டை. எப்படி என்னை பற்றி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? நம்ம அப்படி பேசக்கூடாது, நம்ம பேச மாட்டோம். நம்ம யாரையும் பார்த்து என்ன செய்ய மாட்டோம்? கை நீட்ட மாட்டோம். ஏன் கை நீட்ட மாட்டோம்னு சொன்னால், நான் இதெல்லாம் புத்தகங்கள் படித்து கொடுத்துருக்கேன். யாக்கோபின் புத்தகம் வாடிங்கம்மா, வீல ஆசிரியமா வாடிங்கம்மா. யாக்கோப்பில் என்ன வாய்ச்சோம்? மற்றவர்கள் குற்றம் சாட்டுகிறவன் சண்டை போடுறாங்க.
ஆசியமா 11 4:11 யாக்கோப்பு 4:11. சகோதரரே ஐயா இங்கே கவனிங்க, அம்மாமாரே தம்பிமார் தாங்க, என்னதுங்க? ஒருத்தர் விதமா பேசாதிருங்கள், சகோதரருக்கு விரோதமாக பேசி குற்றப்படுத்துகிறவன். அம்மா அந்த பைபிள் வாசிக்கல, கம்மா புல் ஸ்டாப் கடகன்னு வாசிட்டு போகணும். நான் வாசிக்கிறேன். தன் சகோதரனுக்கு குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான், கமா புள்ளி. நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவானால் நியாயப்பிரமாணப்படி செய்கிறாமல் அதுக்கு நியாயத்தை இருக்கு. அப்போ தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். இந்த பைபிளை வச்சு கையில் வச்சுருக்கீங்க தானே? என்னது? நீங்கள் மற்றவர்களை குற்றப்படுத்தினா இந்த பைபிளுக்கு விரோதமாக போகிறீங்க, உங்கள் கையில் இருக்க நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக போகிறீங்க. ஐயா எல்லாம் நம்முடைய பிள்ளை இல்லையா? இங்கே ஆண்டவர் அனுப்பியிருக்கார் நம்மளுக்கு. அவளை பரலோகத்துக்கு கொண்டு, அப்பா நீ பரலோகத்துக்கு கொண்டு சேர்த்துன்னு அனுப்பியிருக்காரு. நீ ஒவ்வொருத்தையும் வர விடாமல் செஞ்சா நீ இப்படி ஆண்டு விட்டால் நான் விட மாட்டேங்கிறைய. ஆண்டு சொல்லிட்டாரு, நான் உன் பாவலாம் மன்னிச்சிட்டேன், உன்னை கிருபை வானத்துக்கு மேலே இருக்குது, கிழக்கு மேலே அவளை பாவலாம் மன்னிச்சிட்டேன், தகப்பன் பிள்ளைங்கிறது போல காலை படித்தோம் இல்லையா, தகப்பன் தன் பிள்ளைக்கு பிறங்கிறது போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை விட மாட்டேன் ஆடு, நான் தொடர்ந்து பேசிக்கிட்டா இருப்பேன் மற்றவங்களை பற்றி. அப்போ இங்கே வேதம் என்ன சொல்லுது, சத்தியம் என்ன சொல்லுது? சோறு ஒருவருக்கு ஒருவர் பேசாதிருங்கள். அல்லேலூயா. கவனிச்சிங்களா? என்ன செய்யக்கூடாதான்? என்ன செய்யக்கூடாது? இன்றையில தீர்மானித்துருங்க. உன் வீட்டுக்கு போனால் நீ ஜோம் பண்ணால் உன் ஃப்ரெண்டு மாதிரி கூப்பிட்டா உன் கதையும் அவங்க கதையும் பேசு. மற்றொரு குரமா என்ன செய்யாதீங்க. வேதம் சொல்லுது ஐயா, நான் தான் தைரியமாக பேசுகிறேன். நானா சொல்கிறேன். யார் சொல்கிறா? வேதம். உருது குரமாக என்ன செய்றீங்க? அப்பா பாஷை பற்றி தெரியுமா, அவங்கள பற்றி தெரியுமா, அந்த சிஸ்டரை பற்றி தெரியுமா, அந்த சிஸ்டரை பற்றி தெரியுமா, அவங்க எப்படியா. ஐயோ ஆண்டு கேட்குறாரு, உனக்கு எத்தனை பேர்னு கேட்குறாரு. ஆண்டுக்கு என்ன கேட்குறாரு? நான் சொல்லலை, பைபிள் சொல்லு. நீ இவங்களெல்லாம் சொல்கிறியே, உனக்கு எத்தனை பேர்? எனக்கு 5 6, அதுவும் உனக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. பாருங்க, அப்போ நம்ம எவ்வளோ தயவு செய்து சௌருக்குறமாய் வாசிமா பேசாதிருங்கள். குற்றப்படுத்துவாயானால் அப்போ நியாய பிரமாணத்துக்கு நீ தான் நியாயம். நானும் சொல்கிறதான் சரி. பார்த்தீங்களா? அவர் என்ன மன்னிக்கிறார், இறங்குகிறார், தயவாக இறங்குகிறார், எனக்கு கிருபை கொடுக்குறார். நீ வந்து குற்றப்படுத்துவானால் நீயே நியாயாதிபதி ஆகிற. அப்போ அடுத்த வசனம் வாசிங்க பார்ப்போம். ஒருவரே அவரை ரட்சிக்கவும் நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிற ஒருவரே, அவர் தான் இயேசு சர்வவல்லமை தேவன். நீ யார்? மற்றவங்க கண்டா அன்பா பேசுங்க, சரிங்க, எப்படிமா இருக்குன்னு கேளுங்க, விசாரிங்க. அவனை இப்படி நீ முடி வெட்டினா அழகாக இருக்குன்னு சொன்னால் அப்போ என்ன, நீ என்ன செய்ய போகிற? வா, என் பொண்டாடி கூட நல்லா இருக்குன்னு சொல்ல, நீ வந்து சொல்லிட்ட, இனி உன்னை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். வருமா வராதம்மா? நீ போய் பார்த்து, வா நீ முடி வெட்டினா ரொம்ப நல்லா அழகாக இருப்ப தம்பி அப்படின்னா அவன் அடுத்த வாரம் உன்னை தான் பார்த்துட்டு இருப்பான். பெண்கள் பேசுகிறீங்க, ஆண்கள் வந்து அம்மா நீ அழகாக இருக்கம்மா சாரி விட்டுன்னு சொன்னான், பிடிச்சி பொண்டாட்டிக்கார கண்ணத்தில் அடிக்காமல், அடே நான் அவன் பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கும்போது நீ என்னடா அவளை பார்த்து அழகான்னு சொன்னான், அவனுக்கு தூக்கம் ஒரு மண்ணைக்கு போயிட்டு இன்னொரு பெண்ணை பார்த்து நீ அழகாக இருக்குன்னு சொன்னான். அனுமதிக்கிறாங்களே பாருங்களேன். கண்ணத்தில் ஒன்று கொடுக்க வேணாம், அடே என்னடா நான் இருக்கும்போது நீ மற்றவங்கள பார்த்து, அவனுக்கு தூக்கம் ஒரு மண்ணைக்கு நைட்டு. நான் வந்து வெளிப்படையாக பேசுகிறேன், ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், நடக்கிறது பேசுகிறேன். அப்படி என்ன செய்யணும்? என்னடா நான் பக்கத்தில் இருக்க உன்னை பார்த்து அழகு, நீ வெக்கமாக உனக்கு உன்னை பார்த்து அழகுன்னு சொல்ல, உன் பக்கத்தில் காலை பார்த்து அழகுன்னு சொல்லிட்டு போகிறான். கொஞ்சம் அறிவு இருக்கா? வாழ்க்கை எழுந்து போக போறியா கொஞ்ச நாளில்?
தம்பிமார் முடி வெட்டுறதை நான் பார்த்துக்கொள்வேன், அவனுக்கு பொண்டாட்டி இருக்கு பார்த்துக்கொள்ளும். எவ்வளோ கவனமாக இருக்கணும். இந்த பாருங்க, போன வாரம் இந்த பொண்ணு நல்லா உடுத்தி வந்து போடுறதுக்கு டவுன் ஆகிட்டாங்க. இப்போ இன்றைக்கி லோக்கலாக வந்துருக்குது. என்னதுக்கு நம்ம தொந்தரவு? நல்லா உடுத்தினா கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன் அதுக்கு ஆகணும், மற்ற உடுத்துல பார்க்க வரணும். அதுக்கு தாங்க பிரச்சனை இல்லாமல் 20 வருஷமாக போட்டுருக்கேன். அப்பா 10-20 வருஷம் என்னை பாரு ஏழை யாரும் கிடையாது. அது 1 லட்சம் 2 லட்சம் பெருமையோடு தான் வருது. குறைஞ்சது 5 லட்சமாக போயிருக்கு. அப்போ இந்த சம்பவத்தை பாருங்கள், பழிக்கு பழி. ஏன்னா எனக்கு ஆண்டவர் என்ன ஆண்டவர் விட்டுறக்கூடாது. அம்மா பாவம் இல்லையா அந்த அம்மா? இல்லைங்க, கடைசியில் பாருங்கள், அந்த அம்மாவை நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். அதாங்க, யாரையும் ஆண்டவர் தள்ளுறது வரல. நம்ம கடைசி முடிவுக்கு வரும்பொழுது இன்னும் நிறைய காரியம் இருக்குது, அதை முடிச்சு தானே போகணும். அப்புறம் எந்த வசனமா முடித்தோம்? வாசிங்கம்மா. காண்கிறேன். அல்லேலூயா. அப்போ வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பிரசங்கத்தை கேட்கும் பொழுது நீங்கள் ஒத்துக்கொள்ளணும். உங்கள் குற்றங்களை உணர்த்தினால் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்பதை நீங்கள் உணரணும். அல்லேலூயா. அதை விட்டு நீங்கள் பாஸ்டர் பேசினாரே, பார்த்தீங்களா நம்ம செய்கிற தவறு. அதான் வேத வசனத்தை பேசும் பொழுது உங்களுக்கு உணர்த்தப்பட்ட. எனக்கு ஒரு சொல் என்னை தான் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் அடுத்த வாரம் இன்னொரு ஆள் சொல்லுன்ட்டேன். அப்புறம் இன்னொரு ஆள் சொல்லுவேன், என்னை தான் சொன்னார். அப்போ நான் என்ன சொல்கிறது? யாரை பற்றி? நீ நினச்சிக்க உன்னை தானே பேசுனது. ஆனால் இன்னொரு ஆள் வந்து சொல்லுது என்னை தான் பேசுனீங்கன்னு சொல்லு. அப்புறம் ஒரு பொண்ணு சொல்ல நான் திருத்திட்டேன், எனக்கு நல்லா போச்சு, இந்த வசனம் கேட்டதுலேருந்து அப்போ நல்லா இருக்குன்னு ஒரு பொண்ணு சாட்சின்னு சொல்லிடுச்சு. அப்போ உங்களுக்கு உணர்த்தப்பட்டால் ஆண்டவர் என்னோட தீர்க்கதரிசி என்று நான் வாசிக்கிறேன். நீங்களாம் என்ன சொல்லியிருப்பீங்க? இப்போ நடைமுறைக்கு வரும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி எனக்கு சொல்லணும்? ஆமாம், நடைமுறை அப்படி தானே. என்ன சொல்லுவீங்க? உனக்கு 5 புருஷன் 6 புருஷன் குணம் புருஷன் சொல்லும் பொழுது இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீ தீர்க்கதரிசி சொல்கிறாங்க. நம்மளை என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் மறைச்சிட்டு நீ உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி சொல்கிற? நான் இனிமேல் சபைக்கு வர மாட்டேன், ஒரே முடிவு, அவ்வளோதான். ஆனால் ஏசுனார் மாதிரியா முகத்துக்கு போகணும்னு சொல்கிறேன். உனக்கு எப்படியா தெரியும்? பாருங்கள், கேள்வி கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், நீங்கள் பிரசம் போன முறை ரொம்ப நீங்கள் உணர்ந்தீங்கள நிமித்தம் இல்லை, அவ்வளோ சபையில் நடக்கிறத பற்றி அவங்க பேசுனாங்க. நான் எடுக்கிறேன் என்ன வசனம், விவசாரத்தை கொடுத்து பேசுனாங்க. நம்மளாக இருந்தால் இந்த இந்த இடத்துல, இந்த குறிப்பிட்ட இடத்துல எனக்கும் உனக்கு எப்படியா தெரியும்? எப்படியா நீ சொல்லணும்? எப்படியா நீ 5% சொல்லுவேன்? கேட்க மாட்டாங்க. ஆனால் உண்மை தான். ஆனால் அந்தம்மா அப்படி இல்லை. அதாங்க இருக்குது. பார்த்தீங்களா, அவர் விவசாயியாக இருந்தாலும், அந்த ஊர்லேயே ஒதுக்கப்பட்டவளாக இருந்தாலும் அவள் ஏற்றுக்கொள்றா, நீ தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால், ஆண்டவர் என்னோட பேசுகிறார். என்ன சொல்லணும்? என்னது? அதாவது புல்பிட்டில் நிற்கும்போது என்னை பார்க்காதீங்க தயவுசெய்து. ஏசுனார் வந்து பேசுறதுக்கு பதிலாக என்னை அனுப்பியிருக்கார், அவ்வளோதான். இந்த இடத்துல ஏசுனார் நிற்கணும், அவர் நின்று பேசுகிறார். நான் வாயாக இருக்கிறேன், அவ்வளோதான். அவர் தான் பேசுகிறேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஆண்டவர் எங்கே பேச அப்படி விட்டுவிட்டு நீ என்ன பெரிய தீர்க்கதரிசியா, நீ பெரிய ஆளா, உனக்கு அப்படின்னா. ஆனால் அந்தம்மா அதோட பரவாயில்லையே, ஊரால் ஒதுக்கப்பட்டு ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்த அந்த அம்மா இருந்தாலும் உள்ளதை அது க்ளீனாக பேசுகிற ஆளுக்கு பார்த்தீங்களா. இப்போ அவளை பற்றி நல்ல காரியங்கள் வருது. அப்போ நம்ம சொல்கிறோம், இது எங்கள் பிதாக்கெல்லாம் இங்கே தான்ப்பா அந்த மலையில் தான் தொழுது கொண்டாங்க, எங்கும் தொழுது. அப்போ ஆனது இல்லைம்மா, எல்லா இடத்துலையும் தொழுது கொள்ள போகிறாங்க. இப்போ இந்த நாட்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் அறியாத தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்ததை தொழுது கொள்கிறோம். ஏன் எங்கள் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது.
உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டலாம் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ள ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அல்லேலூயா. அவர் சத்தியத்தை சொல்கிறார். இப்போ சத்தியத்தை சொல்கிறார் நம்மாவுக்கு. ஏன்னுட்டா சத்தியத்தை நல்லா கவனிக்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஊழித்து போகிறவங்க நீங்கள் உடனே சத்தியத்தை தூக்கி சொன்னோன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்கள உணர வைக்கணும். என்னது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அம்மா எப்படி தன் பாவி என்பதை உணர வச்ச பிற்பாடு இவர் சத்தியத்தை சொல்கிறார். நீ போய் உட்காந்துட்டு, மாமா எப்படி இருக்கு மாமா, போன வாரம் வர முடியாச்சு மாமா, இந்த வாரம் மாமா, இதான் ஊழியம். அங்கிள் எப்படி இருக்கு பாருங்க அங்கிள். ஏய் உட்காராத வீட்டில் போய் டேக்ஸ் கொடுத்துட்டு வந்துடு. அங்கிள் எப்படி இருக்கு அங்கிள், இதனால் அவங்க பார்க்க முடியாது அங்கிள் சொல்கிறாங்க என்கிட்ட வந்து. போனோம், டேக்ஸ் கொடுத்தோம், அவங்கள உணர வைக்கணும். உணர வச்சு தான் அப்போ உணர்ந்தா தான் சொன்னதை கேட்பான். கொஞ்சம் கவனிங்க நான் சொல்கிறத. என்னது, அவன் பாவி என்பதை உணர்ந்தால் தான் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. ஏன் சின்னஞ்சாரு போனவொடனே எடுத்துது உனக்கு எல்லாம் தரேன்னு சொன்னாரா? நீ யார் என்பதை உணர்ந்து பிற்பாடு சொல்கிறாரு, சத்தியத்தை சொல்கிறாரு. சுவிசேஷம் அறிவிக்க பாருங்கள் எப்படிலாம் ஆண்டு செய்கிறாரு. அதுக்கு முதல்ல அவர் அவமானப்பட்டார். அதையும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். சும்மா ஊழியம் எனக்கு நான் வரமாட்டேன் உங்களுக்கு, நீ சுயாட்டி பண்ண போ. எனக்கு நான் ஏன் இன்னைக்கு நின்று பிரசங்கம் பண்ண தெரியுமா? அன்றைக்கி வந்தவங்க கேட்டாங்க, உங்களுக்கு வயசு நான் பாஸ்டர். அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் 2 கூட்டிக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். இன்னும் 2 குறைச்சி சொன்னாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கொள்ளுங்க. ஆச்சரியப்படுறாங்க. அப்போ தான் முழங்கால் போட்டு எங்களுக்கான ஜெபிங்க பாஸ்டர், எங்கள் அப்பாவுக்கு அந்த வயசு தான், இன்னும் கூட்டிக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? என் வேலையில் நான் கரெக்டாக இருக்கிறேன். அல்லேலூயா. 5 மணிக்கு வந்துடுவேன். நீ எத்தனை சாப்பிட்டு போக, எத்தனை பொய் சொல்கிற, எப்போ பார்த்தாலும் சுகமில்லை சொல்கிற, பொய்க்கு சொல்கிற. நீ பொய் சொன்னீங்கன்னா அது உனக்கு வரும். நீ சுகமில்லைன்னு சொன்னீங்கன்னா அது உனக்கு கட்டாயம். சொல்லவே கூடாது. நல்லா இருக்கிறேன், க்ளீனாக இருக்கேன், ஆண்டு நல்லா வச்சுருக்கிறார். அல்லேலூயா. என்னை யாரும் நெஞ்சை திறந்து காட்டினா தான் ஆப்ரேஷன் பண்ணு சொல்லுவாங்க. நெஞ்சை திறந்து காட்டணும். நீ சும்மாவே நோய்கிற சொல்லாதே. ஆசீர்வாதம் சாவும் நாவில் இருக்கிறது. நீ சோகம் நினச்சுன்னா அப்படியே போயிடுங்க. எனக்கு ஒரு 1/2 எடுத்துக்கலாமா? விரும்புகிறவங்க கை தூக்கணும், விரும்பாதவங்க கீழே போடுங்க. பரவாயில்ல, எல்லோரும் பிடிச்சிருக்கு இந்த பிரசங்கம். சாந்தகுமார் கை தூக்குனாரா? பின்னுக்குள்ளவங்க பின்னுக்கு சாப்பிடும். பரவாயில்லையே, நல்லா இருக்கப்பா பிரசங்கம் இன்னைக்கு. நாளைக்கு மோசம் எத்தனை சோத்திரம். நல்லா போய் என் புருஷனை கவனி. ஆமாம், நல்லா சாப்பாடு செஞ்சு போடு, கவனி. அவரும் அப்படி கவனிக்கணும். இல்லாட்டி அவர் வேறு வழியில் போவார், அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. போடா வாடான்னு இருந்ததுன்னா சரி வர. வாங்கத்தான் எப்படி சொல்லணும்? சொல்லு. வாங்கத்தான், போங்கத்தான், கடைக்கு போய்ட்டு வாங்கத்தான் சொல்லணும். கடைக்கு போய்ட்டு வாடா, டீ வாங்கிட்டு வாடா. யார் பழைய ஏற்பாட்டில் அப்படியே அவங்க கும்பிட்டுருக்காங்க, ஆண்டவரேன்னு இருக்காங்க. அப்போ அவர் சுவிசேஷம் அந்த அம்மாவை ரிச்சிப்பில் கொண்டு வரதுக்கு முன்னே அந்த அம்மாவை குற்றவாளி என்பதை ஏற்றுக்கொள்ள வைத்தார். ஒரு அலையில சொல்லுமா? அல்லேலூயா. 2வது எதுக்கு வந்தோங்கிற நோக்கத்தை சொல்கிறார். நீங்களாம் இங்கே தொழுது கொள்றீங்க, எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும். அது மாத்திரமில்ல, ஆவியோடு உண்மையோடும் தொழுது காலம் வந்து அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. வாசிக்கமா? அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். அப்ப அந்த அம்மா பாருங்க, அந்த அம்மா கொஞ்சம் சத்தியம் தெரியுது. ஏசு வருவார்னு எல்லாம் தெரியாது. ஏன்னா அவளும் யூத ஸ்திரீ தான், பிரஜாதி இல்லை. ஆனால் அந்த ஊருக்கு ஏற்றபடி சமாரியா. அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து, அப்ப ஆண்டு சொல்ற முன்னுடனே பேச நான் தான் தீர்க்க சொல்றேன்னு சொல்லி நான் தான் சொல்றேன். அந்த நேரத்தை பார்த்து சீஷர்கள் வந்துட்டாங்க. உங்களை மாதிரி ஆட்கள் வந்துட்டாங்க. சீசர்கள், நான் போதகரு, இப்போ சீசர் வந்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க. வந்து அடே என்னடா நீ ஆச்சரியப்படுற? உனக்கு ஆச்சரியமா இருக்குன்னா பாசு மற்றவங்களோட பேசணும் உனக்கு ஆச்சரியமா இருக்குன்னா, இப்படி பேசுறாரு இப்படி பேசுறாரு, ஐயோ
போயிடுறாரு. அவ்வளோ பாசமாக என் மேலே. விட்டுறம்மா, அவளை விட்டு நான் பாஸ்டர் விட்டுறக்கூடாது. ஐயோ போயிடுவார். மீட்டிங் போட்டு பேசுகிறாங்க. ஐயோ விட்டுறக்கூடாது நம்ம பாஸ்டர், அவங்க போயிடுவார். இங்கே என் கூட ஆண்டு இருக்காரு. அம்மா நான் வெளியில் போகல, தயவு செய்து அதிகாரத்தான் பேசுகிறேன். சீசருக்கு வந்து அடே என்னடா ஆச்சரியம், ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருக்காரு, உனக்கு என்னடா வந்துச்சு? அது எப்படி பேசலாம்? இதுக்கு ஒரு மீட்டிங், இது ஒரு காப்பி, இதுக்கு ஒரு டீ எல்லாம் செலவழிச்சு நான் ஒன்றுமெல்லாம் பேசிக்கம்மா. டீ கொண்டாம்மா, அம்மா மகளே ஒன்று பாருங்க வீட்டுக்குமா, இந்த நம்மளும் டீ குடிச்சுக்கோ. டீ வேணா வாங்கி குடிக்கணும், தாராளமாக டீ. நான் பாருங்க எல்லாரும் டீ குடிக்கணும்னு டீ குடிச்சிட்டா பேசுங்க என்னை பற்றி, பரவாயில்ல. தெரியுமா அவரை பற்றி? சொல்ல மாட்டார், அவ்வளோ அன்பம்மா. எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு. அப்பா ஏன்னா டைம் கொடுத்து 1/2 hour டைம் கொடுத்துருக்கீங்க நீங்கள் தான். ரூம் போட்டால் பேசுகிற மாலே ஃப்ரெண்டை கூப்பிட்றாங்க, ஒடியா ஒடியா ஒடிய ஒடிய முக்கியமான பேசிருக்கு, முக்கியமாக பேசுறேன். என்ன பேசுறேன்? பாஸ்டர் விட்டுறக்கூடாது. என்னதான் பாஸ்டர் விட்டுறக்கூடாது? ஐயோ அக்கறை. அப்புறம் அது தந்து சீசருக்கு வந்து வாசியமா ஆச்சரியப்பட்ட என்னன்னு கேட்டா, அந்த சமாரியா ஸ்திரீயோட பேசுறது ஆச்சரியப்பட்டாங்க. யாரோட பேசுறது? ஏன்னா இவங்களுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லையே, நம்ம புசிக்கிறதும் இல்லை குடிக்கிறதும் இல்லை. அப்பா உங்க குணம் அவங்களுக்கு அப்படியே இருக்குன்னா, உங்க குணம் அப்படியே இருக்கு. நீங்க பேசிங்க என்னோட சொல்ல மாட்டீங்க. என்னது நீங்க ஒருத்தர் பேசுவீங்க, என்னோட சொல்ல மாட்டீங்க. ஏன் பாஸ்டர் பேசுனீங்க என்னோட சொல்ல மாட்டீங்க, நீங்க பேசிக்குவீங்கன்னா என்ன அழகா இருக்கு. இந்த நம்ம இதெல்லாம் விட்டுட்டோங்க. படிக்க வேண்டிய எவ்வளோ இருக்கு. மருமையை அன்னைக்கு துவங்கினாரு, அது இப்போ விட்டுட்டேன். ஏன் தெரியுமா? போவாசு ரூத்து எல்லாம் இங்கே இருக்காங்க. அப்புறம் என்ன செய்ய? அந்த போவாசு நானா ரூத்து அப்புறம் யார்? நவமி. சரி அது அப்படியே இருக்கும். இப்போ இதுக்கு தொடங்கியிருக்கு. இது ஒரு 6 மாதம் போகுமா? ஆச்சரியமாக இருக்கு உனக்கு என்ன? நான் பேசுகிறது ஆச்சரியமாக இருக்கு. எல்லாம் என் பிள்ளைகளப்பா, நான் எல்லாரையும் பேசணும். ஆச்சரியமாக இருக்கான். அவங்க ஆச்சரியம் சொல்லி காரணம் என்ன கேட்டால், சமாரிய பெண்ணுடன் பேசுகிறாரே, அதுவும் இந்த நேரம். இவங்க கடைக்கு வந்தது 6 மணி நேரம். இப்போ கடைக்கு போயிட்டு வராங்க, மணி 7 ஆச்சு, இருட்டாயிடுச்சு. வாசி வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் நோக்கி இது என்னைக்காவது சொல்லியிருக்கியா, நான் சபைக்கு போகிறேன், என் குத்தமெல்லாம் ஆண்டவர் உணர்த்தினாரு, இப்போ நான் நல்லா இருக்கேன் சொல்லியிருக்கேன் என்னைக்காவது? பாசு மோசம் இப்படி தானே சொல்கிற. என்னைக்காவது சொல்லியிருக்கியா நான் சபைக்கு வந்தேன், இப்போ நான் தெரிஞ்சுட்டேன் நல்லா இருக்கேன்னு? இன்னையோட விடணும், இன்னையோட நீ மற்றவனுக்கு கை நீட்டுற விடணும். போகும்போதுல எத்தனை பேர் இருக்கான்னு நீ பார்க்கணும். ரொம்ப கவனம். ஊரில் போய் நம்ம அறிவிக்குது பாருங்கள். ஏசுனார் என்னதான் இருந்தாலும் ஏட்டிக்கு போட்டி அவர் பேசணும்னு விட்டு கொடுக்காட்டியும், அவர் வந்த காரியத்தை செய்து, நீ என்னத்தான் என்னை சொன்னாலும் என்னை ஆண்டவர் அனுப்பின காரியத்தை செய்து தான் போவேன். அல்லேலூயா. உன் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும், நீ எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். எனக்கு வேலை எவ்வளோ இருக்குது, என் பொண்ணுக்கு திருமணம் முடிச்சு வைக்கணும். அது என்னோட போயிட தெரியாது. நான் முடிக்கிறாங்க பையன் மாதிரி. யார்டா அவர் பொண்ணு தான் வெளிநாட்டில் இருக்கு, எல்லாம் என் பொண்ணு தான்ப்பா. பையன் மார்க் இருக்குது, அப்படியே அவசரப்பட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்கடா. நான் பொறுமையாக இருங்க. நல்ல ஒரு நல்ல ரூத்து கிடைப்பார். அதான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சம்பாதிங்க, ஒரு வீட்டை வாங்க முதல்ல. அது என்ன செய்யுங்க? இப்போ என் பிள்ளை 13 hour வேலை செய்கிறா. எத்தனை hour வேலை செய்கிறா? 12 hour தான், 8 hour தான் டியூட்டி. மாப்பிள்ளையே அழுகுறாரு. ஏன் காசு இல்லை
13 வாரம் வேலை செய்கிறான். இப்போ டியூட்டி 10, 11, 12, 12:30 நைட்டு 12 வேலை இருக்கா. இவங்களாம் வேலை செய்யணும்னு சொன்னால் அப்புறம் பார்த்தவங்க வேலை எனக்கு ஏதாவது செஞ்சு வைமா. அதான் போன வருஷம் ஏய் வேலை செஞ்சு சம்பாதிக்கடா. ஒரு சொந்த வீட்டை அவசியம் போல இருக்காதீங்க, வாடகை வீட்டில் இருக்காதீங்க, சொந்த வீடை வாங்குங்க, அதுக்கு முயற்சி பண்ணுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ எங்கம்மா நிப்பாட்டினேன்? அப்போ நீங்கள் வெளியில் போய் சொல்ல வேண்டியது அதான், என்னை பற்றி அல்ல, என்னை பற்றி அல்ல, நான் செய்த எல்லாவற்றையும். என்னை தவறுகளை உணர்த்தினார், என்னை குற்றங்களை உணர்த்தினார். இன்றைக்கி போனேன், ஆண்டு என்னை பேசினார். இனிமேல் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன், இனிமேல் நான் மீட்டிங் போட மாட்டேன். ஃபோன் பண்ணி கூப்பிடுவா, முக்கியமான விஷயம் பேசுகிறேன், உனக்கு தெரியுமா? அந்த ஆள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுது. நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்ட இல்லையா, அந்த ஆள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, பாஸ்டர் கவனம் பாருங்க பாஸ்டர், அவங்களோட ரொம்ப நல்லா இருக்காங்க, உன்னை இப்படிலாம் சொன்னாங்க. அவர் வந்த வேலையை செய்தார். என்னதான் பிரச்சனை வந்தாலும், இது கவனிங்க, நம்ம ஒரு ஊழியத்துக்கு போகும்போது நமக்கு பல பிரச்சனை வரும், பல போராட்டம் வரும், நம்மளை குறை சொல்லுவோம். ஆனால் நீங்கள் போன வேலையை முடிச்சுட்டு வரணும், அதான் கெட்டிக்காரணும். நாளையா கவனம் அதில் தான் இருக்கணும். அவள் ஸ்திரீ எப்படியோ எல்லாத்தையும் சொல்லி அவளை சரிப்படுத்தி கொண்டு அந்த அவன் மூலமாகவே இங்கே ஒரு கூட்டம் வருது பாருங்க. கீழே வாசிங்க. நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். அப்ப என்ன, அப்பையும் சந்தேகம் ஆகிருக்கு, அப்பையும் சந்தேகம். நம்ம சாப்பாடு கொண்டு கொடுத்துருக்குமோ, நம்ம சாப்பாடு கொண்டு கொடுத்துருக்குமோ சந்தேகப்படுறாங்க. இப்போ சீசர்களுக்கு சந்தேகம் பற்றி போவே இல்லை. ஆனால் இவ்வளவு நேசிக்கிறேன் என்னைய, நான் உங்கள்கிட்ட அசைவிடாமல் நீ பார்த்துக்கிறேன், ரொம்ப சந்தோஷமான ஏன்னு சொல்லணும், கற்று சொல்லணும். அவ்வளோ தூரம் பேச்சு காசு கவனமாக இருந்துக்காங்க, திரும்ப விடாரு. இந்த பாருங்கள் சீசன் மாதிரி யாராவது கொண்டு வந்து கொடுத்துருப்பாருங்களா? நீ கடைக்கு போனப்பா, யார் இந்த ராத்திரியில் மணி 7 மணிக்கு மேலாச்சு, யார் சாப்பாடு கொடுக்குறோம்? வாசிங்க. அவர் சொல்லப்பா, இந்த மாம்சம் பார்த்தீங்களா, இவங்க எல்லாம் அந்த மாம்சம் படி தான் போகிறாங்க. ஆண்டு சொல்கிற அதல்லப்பா, அந்த அம்மா அப்படி தான் சொல்லிச்சு, உங்கள்கிட்ட பாத்திரம் இல்லையே, குடமும் இல்லையே, ஒன்றும் இல்லையே, எப்படி தண்ணி, அந்த ஆண்டு அந்த அர்த்தத்தை சொல்லலை, அவர் ஆவிக்குரிய தாகத்தை சொன்னார். இவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க, எப்படி சாப்பாடு வந்திருக்கும், எப்படி கிடைச்சிருக்கும், யார் கொண்டு கொடுத்துருப்பா, அப்படி சீசர்கள் ஒருவன் பார்த்து யாராவது ஒரு போதும் கொடுத்துருக்கப்பானோ என்றார்கள். இயேசுவை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய ஹல்லேலூயா, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என்னை அனுப்பினுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா. எப்படியாலும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். இன்னையிலிருந்து உன் வாயை மூடிக்கும், நியாயப்பிரமாணத்துக்கு வரமா போகாத, எல்லாரையும் நேசிங்க. என்ன செய்யுங்க? ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு மட்டும் கூட்டத்துக்கு போகிறது, குறிப்பிட்ட வீட்டில் மட்டும் போய் ஜெபம் பண்ணுறது, மற்ற வீட்டுக்கு போகிறதுல என்னது, அது என்ன பழக்கம்? எல்லா வீட்டுக்கும் வராங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சில 2 வீடு இருக்குது, அங்கே மட்டும் போய் உட்காந்து தப்பு. எல்லா வீட்டுக்கும் போங்க, எல்லாரோட ஐக்கியமாக இருங்க, யாரையும் ஒதுத்துறாங்க. இங்கே வர்றது நீங்கள் மற்றவங்க உடுத்துகிற வஸ்திரத்தை பார்க்க இல்லை, இயேசு பார்க்க வர்றீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அந்த பொண்ணு இன்றைக்கி ரொம்ப லோக்கல் பிடிச்சிட்டு வந்து நல்ல சாரி முடிஞ்சு போன வாரம் இப்போ ஒரு 50 ரூபா சுடுதாடு போட்டு வந்து, சரி நல்லா வாமா சபைக்கு, ரொம்ப லோக்கல் வந்துட்டு அப்படி பேசினா பரவாயில்ல. இயேசுவை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்ய பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ க்ளீனா, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்கிறேன்டா, நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் பிரச்சனை, ஆனால் என்னை அனுப்பினுடைய வேலையை நான் செய்து முடிக்கணும். ஹல்லேலூயா.
உங்களுக்கு கொடுத்த வேலை உண்மை. யாரும் சாப்பிட்டு போக சொல்லுவாங்க, சோகம் இல்லாமல் போச்சு, உடம்பு சரியில்லாமல் போச்சு, பொய் சொன்னீங்கன்னா அடுத்த வாரம் உங்கள் குடும்பத்துலாம் போயிடும். அப்படியே நடக்கும். எனக்கு கொடுத்த வேலையில் நான் கன்னாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இந்த சாயந்தரம் 4 மணிக்கு பெறப்பட்டு வந்துடுவீங்க, 4:30 மணிக்கு வந்துடுவீங்க, விட மாட்டேன். எல்லா கூட்டத்தையும் வீட்டு கூட்டமும் நான் தான் முதல்ல. பொய் சொல்லாத, சொன்னீங்கன்னா அது உனக்கு அப்படியே நடக்கும். அப்ப உங்களை தேவன் எதற்கு ஏற்படுத்தினாரோ அதுல உண்மையா இருங்க. அல்லேலூயா. அடுத்த வருஷம் லேட்டா மறுபக்கம் நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறதை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன், மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். சீசர் சொல்றாரு, நீங்கப்பா நான் பிரயாசப்படாத நீங்க அறுக்கிறீங்க, மற்றவர்கள் பிரயாசப்பட்டாங்க, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் தான். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அப்ப இந்த அம்மா போய் சொல்ற, நான் செய்த எல்லாரும் என்ன செய்த, என்னுடைய பாவங்களை எல்லாம் ஒருவர் சொன்ன. பாருங்க எவ்வளவு உண்மையில் பாராட்டக்கூடிய சொங்க. நீங்க ரொம்ப கௌரவமாக பேசிட்டு அலையிறீங்க, நானும் ஒண்ணும் இல்லை ஐயோ அப்படின்னு. ஓ முதுகுல எத்தனை மூட்டை இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். நான் செய்த எல்லாத்தையும் சொன்ன வந்து பாருங்கன்னு சொன்ன உடனே 40 சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்த 39 வாசிமா, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார்கள் சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளார்கள். அல்லேலூயா. நம்ம போய் சொன்ன உடனே எல்லாரும் விசுவாசிச்சாங்க. பார்த்தீங்களா, வந்த வேலை முடிஞ்சுது. அப்புறம் என்ன நடந்துன்னு கேட்டா கீழ்வாசி, சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்தார்கள். அப்ப அவருடைய உபதேசத்தை கேட்டு இப்ப இது காரணம் என்னன்னு கேட்டா நம்ம தான் காரணம். அல்லேலூயா. ஓடி போய் சொன்னாலே அந்த குற்றத்தை எல்லாம் ஆண்டவர் உணர்த்தினார். அதை கேட்டு ஓடியான்ட்டாங்க. இந்த அம்மா சொன்னா இப்போ இவ்வளவு மோசமான ஒரு பொம்பளையா இருக்கா, இவ வந்து சொல்றான்னு சொல்லி ஓடி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே பார்த்தா உண்மையா இருக்குது. ஏசுனா இருப்பான்னு பேசுறாரு. கீழே என்ன சொல்றான்னு பாருங்க. அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யான கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இதுதான் நமக்கு நடக்கும். நீங்க ஊழியத்துக்கு போறீங்க இல்லையா, ஓம் பேச்சை கேட்டு இல்லம்மா, நான் முன்னே எனக்கு தெரியும், சத்தியம் தெரியும், அதை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. உன் நிமித்தம் அல்ல, அவருடைய சத்தியத்தை கிடையாது. நீ வந்தது எப்படி வந்த இயேசுகிட்ட, நான் சொல்லி தானே வந்தேன். இப்போ அந்த அம்மா மறுதளிக்கிறாங்கன்னு கேட்டால், ஓம் பேச்சை கேட்டு மாத்திரமில்ல, நம்ம கேட்டு வரல, அவர் சொன்ன உபதேசத்தை பார்த்தீங்களா. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம அனுமதிக்கணும். நான் போனேன், சத்தியத்தை சொன்னேன், பாருங்கள் அவங்க இப்போ என்னை மதிக்கிறது இல்லை, என் கூட பேசுறது இல்லை, அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொல்லுங்க. அந்த அம்மா தான் போய் ஊரில் போய் சொன்னிச்சு, வெக்கப்படாமல் அந்த அவமானத்தை தாங்கிட்டு போய் சொன்னிச்சு. அந்த ஸ்திரீ நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசம் கேட்டு அவர் மெய்யான கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் அறிவு விசுவாசத்தை வந்திருக்கிறோம் என்றார்கள். அல்லேலூயா. அவர் நான் ஓம் பேச்சை கேட்டு இல்லமான்னு சொல்கிறாங்க. இது நமக்கும் நடக்கும். நம்ம எல்லாம் செய்து முடித்த முன்னாடி ஆண்டு சோத்திரம், நான் ஒன்றும் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் நிறைய இருக்குது, டைம் இல்லை, போதும். அப்போ இன்னையிலேருந்து என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள். 2 பேர் சொல்லுங்கள். என்ன செய்ய போகிறீங்க? மற்றவங்க உச்சாமல் சொல்லுங்கள். என்ன செய்ய போகிறீங்க? என்னங்க, மற்றவளை குறித்து பேச மாட்டேன், என்னை குறித்தான். அந்த ஸ்திரீ சொன்ன இல்லையா, எனக்கு புருஷன் அல்ல, ஆண்டு உனக்கு 5 புருஷன் இருந்தார், இப்பொழுது இருக்கிறவன். அது குறித்து விவரமாக பேசணும், அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனால் மற்றவளை குறித்து நீ பேச மாட்டேன், என்னுடைய குற்றம் என்ன? ஆக நீங்களும் உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் சொல்லணும், நம்ம ஓமையிலே இவ்வளோ அறுக்கு மணியாமல் அதெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லணும். யாரையும் நம்ம வேதனைப்படுதோ, எல்லாரும் வச்சுக்கப்படுதோ, எல்லாரும் சபைக்கு போகணும். பாருங்கள், அந்த ஸ்திரீ கடைசியில் ஆண்டவர் எதை நினைத்து அந்த ஊருக்கு வந்தாரோ, அவர் என்ன அவமானத்தை சந்திச்சார் பார்த்தீங்களா. நீ பெரிய யூதனா, என்னோட தண்ணி அப்படி. ஆனாலும் அவர் வந்த வேலையை அவமானத்தை பார்க்காதீங்க, நம்ம வேலையை செய்து முடிப்போம். ஒரு அலையில சொல்லுமா, அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் ஆண்டவர் சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் தீர்மானம் எடுத்துருங்க, இனிமேல் கொண்டு, இன்று முதல் கொண்டு, இப்பொழுது முதல் கொண்டு நான் யாரையும் குற்றம் சாட்ட மாட்டேன். முதல்ல ஏன் குற்றத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே சொல்லுங்கள். எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்கள். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, சகோதரன் மேல் குற்றம் சாட்டுறவன் நியாயப்பிரமாணத்தின் மேல் குற்றம் சாட்டுகிறான், நியாயப்பிரமாணத்தின் மேல் குற்றம் சாட்டு வேதம் சொல்லுகிறே.
படிக்கு இயேசுவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாரையும் குற்றம் சாட்டாத படிக்கு எல்லாரையும் நேசிக்கணையா. நீர் இங்கே கொண்டு வந்திருக்க, எல்லாரையும் கொண்டு வந்திருக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போதும் சித்தமில்லை, எல்லாரும் பரலோகத்து போன ஆண்டவரே. இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நன்றி.
என் தேவனாய் கர்த்தர் நீங்க ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அவங்க இருதயத்திலே கிரியை செய்ய என் தேவனே ஒரு விசையா நீங்க இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக் கொள்ளுவீர் ஆண்டவரே. நீ மேலே ஏற்றுவீர் அப்பா. எங்களை சுமப்பீர் ஆண்டவரே. எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. மீதான யாவும் திருக்கரத்துல கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் பிதாவாய் தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களோடும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.